ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல். பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி போடுறதுக்காக ஒலை வச்சுருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி காஞ்சிட்ருக்குது, ஒலை காஞ்சிட்ருக்குது. அதுக்கு இடையில் நம்ம பாசிப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சகப்பாகக்கூடாது, லைட்டாக பச்சை பயிறு போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கப் போட்டிருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர்லாம் மாறக்கூடாது, அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வாசம் வருது. வறுப்பட்ட வாசம் வந்தோடனே நம்ம அதை நிறுத்திக்கலாம். சிகப்பெல்லாம் ஆகக்கூடாது பொங்கலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிரை லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உலை காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை போட்டுடலாம். பச்சரிசி ஆட் பண்ணதும் பச்சை பயிர் வறுத்து வச்சுருந்தீங்களா லைட்டாக, நம்ம அதையும் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பொங்கல் தடன்னு இருக்கணும், சாப்பாடு மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு பொங்கலுக்கு. இந்த பதத்தில் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை போட்டு பொங்கல் வெந்துருச்சு. அதில் நம்ம என்ன செஞ்சலாம், உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உப்பு அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. லிமிட்டாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகு முழுசாக போட்டால் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து பொறுக்கி வச்சுருவாங்க. மிளகுல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியும். ஸோ நான் 1 2 இடித்து வச்சுக்கிறேன். அப்போ சாப்பாட்டோட மிங்கிள் ஆகிடும், வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, மிளகு சீரகம் ஆட் பண்ணியாச்சு. மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதும் இதை அப்படியே நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிடலாம். பொங்கலில் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து கொட்டினதை இந்த இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பச்சை மிளகாய் இதிலெல்லாம் இருக்க அந்த ஜூஸ் காரம் இதில் இறங்கட்டும். பொங்கலுக்கு தாளித்து கொட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு தாளித்து கொட்டிட்டோம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி தனியாக பண்ணிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டதும் இங்கே காமி பொன்னிறமாக வறுபட்ட முந்திரி பருப்பை நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ சாப்பாட்டில் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே.